ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் பேண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸி பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது. ஒரு 1/2 hour இருந்தால் போதும், நம்ம ஒரு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்டரு வந்து ஸ்டிச் பண்ணலாம் பட்டிக்கு. ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கமும் வெளிப்பக்கம் எது உள்பக்கம் எதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு மறுபடியும் அது நேராக மறுபடியும் அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நார்மல் பேண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கலான்ட்டு ஒரு ஐடியா. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேல் டாப் தைச்சிடலாம். அடுத்து வந்து இந்த சைடு வந்து ஒரு 1 inch வந்து நான் மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 25. இது வந்து ஒரு 32 சைஸ் உள்ளவங்களோட பேண்ட்டு. எனக்கு 25 இடுப்பு சைஸ் இருந்தால் போதும். நான் ஒரு 22 inch வைக்கிறேன். 2 inch சேர்த்தியே வைக்கிறேன். ஏன்னா நம்ம இது நாட் போட்டு தானே கட்ட போகிறோம், அதனால் நான் ஒரு 2 inch சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ 1 inch மடித்து தைச்சோம் இல்லையா, அதை வந்து விரித்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே மடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு அதே மாதிரியே தைச்சிக்கலாம். இப்போ மேலே நாட் போடுறதுக்கு நம்ம ஒரு 1 inch மடித்து வச்சுக்கலாம். 1 inch 1.5 inch நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். விட்டுட்டு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. பேண்ட்டு தைக்கிறது ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்களும் உங்களோட சுடிதார் தைச்சிக்கலாம், உங்களோட பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு டைம் போட்டாலும் உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டர் வந்து ஓப்பன் விட வேண்டாம், ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக அந்த கேப்பில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த இடத்துல மட்டும் துளி வந்து பிரித்து விட்டுட்டோம்னா போதும், நம்ம அப்படியே நாட் போட்டுக்கலாம். இப்போ நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மடிச்சு தைக்க பக்கம் தூக்குன மாதிரி இருக்கு, நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேல் பட்டி தைச்சாச்சு. சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கீழ்பாட்டு தைக்க போகிறோம். பேண்ட்டு பட்டி பீஸு இல்லை பாட்டம் பீஸ், கீழ் உள்ள பீஸ். இப்போ வந்து 2 கால் இருக்குது இல்லைங்களா, அது 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கீழே கால் கிட்ட தான் தைக்க போகிறோம். நான் கொஞ்சம் அகலமாக ஒரு பட்டியாலா பேண்ட்டு மாதிரி, நார்மல் பேண்ட்டு தானே, அதனால் நான் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நேர் பண்ணி சரிசமமாக வச்சுக்கோங்க. நான் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணியில் தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா தோணுச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் பேண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நான் கரெக்டாக நேர் பண்ணிட்டேன்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட போகிறேன். சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். வேலைக்கு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக ஒரு லைன் போட போகிறேன். இங்கே வந்து ஒரு 3 லைன் ஆட்ட ப்ளவுஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் கையில் போடுவாங்க இல்லையா, கையில் வந்து நார்மல் ப்ளவுஸுக்கெல்லாம் 3 டாட் 3 லைன் மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் பேண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று மறுபடியும் இப்போ நான் வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டேன். அடுத்து வந்து சைடில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் கேப். நான் அளந்தெல்லாம் பார்க்கல, சும்மா ரஃபாக நானே ரேண்டமாக பிடிச்சிட்டேன். ரேண்டமாக பிடிச்சி அதிலேயே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப கேப் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் அவ்வளோதான் கேப் இருந்தால் நீட்டாக இருக்கும். கீழே நேராக எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா க்ராஸாக போயிடும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சென்ட்ரலாக மார்க் பண்ணேன். ஃபுல்லாகவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். தையல் மேலேருந்து கீழே வரையுமே 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணும். மேலே 1/4 இன்ச், கீழே வர 1/2 இன்ச்சாக பிடிச்சிடக்கூடாது. இப்போ அந்த சைடு ஒரு டாட் பிடிக்க போகிறேன். இப்போ 2 லைன் போட்டாச்சு, இன்னும் ஒரு லைன் போட்டுடலாம். இந்த மாதிரி ஏற்கனவே போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்த ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தப்பாக இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் கிளாஸில் போய் கற்றுக்கல, இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே கற்றுட்டு 2 இயர்ஸாக இப்போ தைச்சிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்துட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 3 லைன் போட்டுட்டேன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக தைச்சிட்டு போட்டு பார்த்துட்டு சொல்லலாம். ஏன்னா இது என்னோடய பேண்ட்டு தான். நம்ம பேண்ட்டில் தானே வந்து நம்ம ஏதாவது டிசைன் பண்ணி பார்க்க முடியும், கஸ்டமர் பேண்ட்டில் வந்து பண்ண முடியாதுல்ல. அதனால் என்னோடய பேண்ட்லேயே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ கீழே வந்து நான் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் நார்மல் பேண்ட்டு தானே. அதனால் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். பேண்ட்டுக்கு வைக்கிற கேன்வாஸையும் வாங்கிட்டு கீழே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மடித்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ மடித்தாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பீஸரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு தையல் கரெக்டாக நம்ம அந்த நாச்சஸ் குடிச்சிருக்கோம் இல்லையா, அதிலையே மடிச்சுக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு இன்னொரு ஐடியா கூட தோணுது. கீழே வந்து இந்த டாப்போட பீஸ் எடுத்து பார்டர் கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா. கொடுத்து பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரிச்சுட்டு நம்ம இப்படி தைச்சிக்கலாம். இதுதான் டாப்போட பீஸு.
ஃபஸ்ட்டு வந்து இதே 2ஆக கட் பண்ணி ஒரு ரோப் மாதிரி தைச்சிக்கலாம். ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு 2ஆக மடிச்சிக்கலாம். இது நாட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ரூப் தான். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் அதே மெத்தடில் தான் தைக்க போகிறோம். இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இந்த பீஸை வந்து திருப்பிக்கலாம். இப்போ திருப்பியாச்சு. பார்டர் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து கீழே அந்த பட்டி இருக்கு இல்லையா, அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்தா எனக்கு எதுவோ கீழே மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு மடித்து பார்த்தா எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக தெரியல. அதனால் நான் பிரிச்சிடுறேன். எனக்கு அப்படியே இருந்தாவே போதும். இது கீழே நம்ம கேன்வாஸ் கொடுக்காம இதே வச்சு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அந்த கேன்வாஸும் வச்சு இதுவும் வந்து ஒரு 2 லைனுக்கு ரோப் தைச்சா 2 லைன் ஆகுது. மொத்தம் 5 ரோப் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதனால் நான் இப்படியே வச்சுக்கிறேன். அதனால் அதை பிரிச்சிட்றேன். அடுத்தது வந்து இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீழ் பாட்டத்தில் வந்து நான் 3 தையல் போட்டுக்கிறேன் லைனாக. இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம 2 லைன் கூட போட்டுக்கலாம். பார்டர் மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று சென்டரில் போடாமல். நான் 3 லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் இன்னொரு பக்கம் காலுக்கும் அதே டிசைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ 2ஐயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பக்கமும் ஒரு பக்கம் வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நாச்சஸ்லாம் போட்டிருக்கிறது எதுக்குன்னா நம்ம அது கரெக்டாக வைக்கிறதுக்கு தான். இங்கேயே ஏத்தியும் தாத்தியமாக வச்சுட்டோம்னா கீழே நம்ம கால் ஜாயின் பண்ணுறையில் ஏத்தியும் தாத்தியமாக வந்துடும். அதுக்காக தான் இந்த நாச்சஸ் போட்டு அதில் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 எடுத்துக்கு விட்டுக்கோங்க. இப்போ வந்து கால்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு போகணும். நாங்கள் காலோட அகலத்தை வந்து அளவு வச்சுருப்போம். எனக்கு ஒரு 6.5 இருந்தால் போதும். 6.25 இல்லைன்னா 6.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 6.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன்.
அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் வந்து தையலுக்கு வந்து 1 இன்ச்சு தான் விட்டுருக்குறேன். அந்த 1 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சு எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு போங்க. கால் வந்து முழங்கால் கிட்டே ஒரு நாட்சஸ் போட்டிருப்பேன், அது 2 கரெக்டாக வர மாதிரி வைங்க. அப்போ தான் மேலே வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்னும் ஏத்தியும் தாத்தியமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ராட்ச் வந்து நல்லா இருக்காது. அந்த 2 லைனும் கரெக்டாக வரணும். கரெக்டாக 1 இன்ச் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம அந்த கால் பிடிச்சோம் இல்லையா, அதே அளவு இந்த காலை பிடிச்சிக்கலாம். காலோட அகலம் கீழே இப்போ போட்டாச்சு. நான் இதுலேயே வந்து இன்னொரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் போட்ட ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து மேல் பட்டியும் கீழே பேண்ட்டும் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த ஒத்தையை மடிச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து பேக் சைடு வர மாதிரியும், அந்த ரெண்டு சைடும் ரோப் மாதிரி மடிச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து சென்டரில் வர மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 மடித்து பார்த்துக்கலாம் எந்த அளவு கேப் எக்ஸ்ட்ரா வருதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ தான் எக்ஸஸாக இருக்குது. நம்ம இந்த அளவு மட்டும் அந்த ஃப்ளீட் பண்ணால் போதும். முதல்ல வந்து இந்த சென்டருக்கும் அந்த சென்டருக்கும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி தளவை எடுத்து குண்டூசி குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ கேப் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃப்ளீட் பண்ணோம் அப்படின்றது தெரியும். அப்புறம் நம்ம அந்த சென்டர் நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அந்த நாட்சஸும் இதில் இருக்கிற நாட்சஸும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கையில் சைடில் வந்து இந்த ஃப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சின்னதாக 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக காலோட சைடில் வர மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கேப்பை வந்து நம்ம வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுன்னு 1/2 இன்ச்சு ஒரே மாதிரியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடும் சென்டர் பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிங்கிற பாருங்க, பின் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரை நம்ம கரெக்டாக வச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் நம்ம வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். அந்த 3 லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சென்ட்ரு பார்த்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் அப்படியே லைட்டாக சின்ன சின்னதாக ஃப்ளீட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளீட் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு மட்டும் நம்ம ஃப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து அந்த ஃப்ளீட்டை மட்டும் மடித்து வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக ஃப்ளீட் இப்போ எடுத்துட்டிங்கன்னா இப்படி ரெண்டையும் ஒட்டுக்காக வச்சு அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு ஒரே விலையாக போயிடும். இல்லைன்னா ஃப்ளீட் மட்டும் தனியாக பிடிச்சிட்டு நம்ம மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். இப்படியா இருந்தால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ன்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஃப்ளீட் வந்து நான் வரிசையாக அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக. எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த குண்டூசி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து அதே மாதிரி சென்டர் டாட் குறிச்சிட்டு மீதி வந்து சின்ன சின்னதாக ஃப்ளீட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாகவே நாம் வந்து ஃப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். அதிலேயே நான் இன்னொரு லைன் போட்டு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு தையல், இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம அதிலேயே நம்ம பிடிச்சதுலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே 2 தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, 2 தையல் இருந்தால் தான் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஒரு பேண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ இது தான். நான் நாட் கோர்த்துட்டேன். நாட் கோர்க்கறக்கு மட்டும் அந்த கேப் வந்து நான் பிரித்து விட்டுட்டேன். சைடில் பாருங்கள், இந்த 3 லைன் வந்து கரெக்டாக சைடில் சென்டராக வந்திருக்கு. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க, கிராஸ் வராமல் மாதிரி. கீழே சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக ஒரு ஃப்ளீட்டு ஒரு 2 3 8 ஃப்ளீட் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் ஒன் சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.